Exercise 2.8, question number 9. If z equal to 2 minus 2y, find the rotation of z by theta radians in the counterclockwise direction. In the counterclockwise direction. In the counterclockwise direction. About the origin, when theta equal to pi by 3, when theta equal to 2 pi by 3 and subdivision 3, theta equal to 3 pi by 2. இப்படி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு நம்ம ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்ட்ரடக்ஷன் இந்த எக்ஸசைஸ் கொடுக்கும் போது நான் சொல்லியிருக்கேன் இதற்கான ரிசல்ட்டு. அதை வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 90 இப்போ திருப்பின்னு சொல்கிறேன் பாருங்கள். பேஜ் நம்பர் 90ல் பார்த்தீங்கன்னா 2 நோட் கொடுத்துருப்பாங்க, நோட் 1 அண்ட் நோட் 2. அதில் நம்ம நோட் 2 பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் போகிறோம். ஸோ இந்த நோட் 2வை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக இருக்கும், புரியும். இதை படிக்காமல் இந்த சம்மை போட ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேஜ் நம்பர் 90ல் நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டில் சப்டிவிஷன் 2வை டிபெண்ட் பண்ண கொஸ்டின்ஸ். த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z e power I theta, z e to the power I theta is a rotation of z by theta radians in the counterclockwise direction. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இந்த டெஃபினேஷன் கவுண்டர் கிளாக் வைஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டினையும் என்ன தான் கொடுத்துருக்காங்க, கவுண்டர் கிளாக் வைஸ். நாளைக்கு அப்ஜெக்டிவ்லேயோ இல்லை ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கிளாக்கில் கொடுப்பாங்க. ஆமாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ்டு அதில் வந்து கிளாக்கில் வந்தால் அந்த ஆங்கிளை நீங்கள் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம் வந்து டைரக்ட் கொஸ்டின் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அபவுட் த ஆரிஜின், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ் ஆரிஜின், கவுண்டர் கிளாக் வைஸ் ஆரிஜின், ரெண்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சா? சரி, தட்ஸ் ஆல். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, z by theta, z is a given complex number, theta is the given radiant. இந்த ரெண்டையும் எடுத்து நாம இதோ போறாங்க, the complex number z e to the power I theta, z e to the power I theta ன்னு கொடுக்கணும். ஓகே, அப்போ e power I thetaல theta உடைய வேல்யூ உனக்கு தெரியும், theta is equal to what, pi by 3. அப்போ இதே ஃபார்மெட்டுக்கு இந்த z நீங்க என்ன பண்ணணும், போலார் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். ஸோ வாட் இஸ் a given complex number? Given complex number equal to 2 minus 2i, இல்லையா, 2 minus 2i, x equal to 2 and y equal to minus 2, r is equal to square root of x square plus y square, that is x plus iy form or a plus ib form. So that is equal to square root of 2 square plus minus 2 whole square, that is equal to 4 plus 4, that is equal to root 8. root 8 எப்படி எழுதலாம், 4 into 2, root 4 is equal to 2 root 2, that is r. Polar form, we know the polar form equal to r into cos theta plus I sin theta. So first write given complex number in polar form, அதை கூட ஒரு ஸ்டெப் நம்ம எழுதிடலாம். ஏன்னா போலார் ஃபார்ம் போடும்போது நம்ம எப்பயுமே அதை ஃபர்ஸ்ட் r into cos theta plus I sin theta அந்த ஃபார்மேட்டு கொண்டு வருவோம். ஸோ நெக்ஸ்ட் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆல்ஃபா வேணும். ஓகே, வாட் இஸ் ஆல்ஃபா? ஆல்ஃபா equal to tan inverse of mod y by x. This is a formula, tan inverse of y. What is the value of y? Minus 2. What is the value of x? 2. So minus 2 by 2, that is equal to modulus of minus 1. Mod of minus 1 is equal to 1. Tan inverse of 1 equal to pi by 4. Leya, tan inverse of 1, tan 45 equal to what? 1. Tan 45 equal to 1. Therefore alpha equal to pi by 4. Next நாம யாரை ரீச் பண்ணணும், தீட்டாவுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகுதுன்னு பார்க்கலாமா? ரைட், கவனிங்க. தட் இஸ் 2 minus 2y is x real axis, this is y axis. x equal to 2, அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படி போவோம். x வந்து 2 இங்க எடுத்துப்போமா 2. y equal to minus 2, y equal to minus 2 னா எங்க வருவோம், தட் இஸ் இது minus 1, இது minus 2, 2, minus 2. ஸோ இங்க இருக்கும் நம்ம, that is 2, minus 2, 2, minus 2 lies in which quadrant? Fourth quadrant. நம்ம எந்த quadrant இது? First quadrant, second quadrant, third quadrant, fourth quadrant. Principal argument. The principal argument, if lies in fourth quadrant, theta is equal to minus alpha. This is the formula. Fourth quadrant ல லை ஆனா theta கான formula யாரு? Minus alpha. So theta, since 2 minus 2y lies in fourth quadrant, therefore theta is equal to minus alpha. Alpha value is what? Pi by 4. So theta equal to minus pi by 4. Now substitute in equation. So 2 minus 2y is equal to r. What is the value of r? 2 root 2
into cos of minus pi by 4 plus I into sin of minus pi by 4. This is the value of z. இப்போ z வந்து நீ ஒரு போலார் ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்க. அந்த போலார் ஃபார்ம் it is a எப்படி சொல்லலாம் இனிஷியல் டெர்மினல். இப்போ நம்ம இனிஷியலாக இருக்கிற நம்பர் இந்த தீட்டா பை பை 3 தீட்டா ஈக்குவல் டு பை பை 3 கிளாக் வைஸ். இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் மைனஸ் பை பை 4 மீன்ஸ் எங்கே உனக்கு லை ஆகும் நெகட்டிவ் ஆங்கிள் ரொட்டேஷன் அபவுட் இங்கே வருவோம். அதாவது கிளாக் வைஸில் வரும். இதுதான் வந்து இனிஷியல் பொசிஷன் நம்மளுடைய இனிஷியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர். நாம் இருக்கிற இடம் இது. இப்போ நம்ம ஒரு நியூ பொசிஷனை ரீச் பண்ண போகிறோம். எப்போ இந்த டெஃபினேஷனை பேஸ் பண்ணி எந்த ஆங்கிளில் theta counterclockwise direction about the origin when theta equal to what pi by 3. இப்போ நம்மளுடைய பிளேஸ் இது. நாம ரீச் பண்ண வேண்டிய நியூ பிளேஸ் என்னன்றதை நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ இது வந்து என்ன ஸ்டேஜ் இனிஷியல் ஸ்டேஜா வச்சுக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜ். இப்போ டெர்மினல் ஸ்டேஜ். ஸோ given theta is equal to pi by 3. What is the formula? இதோ இருக்கு பாருங்க. z e power I theta is equal to what is the z value e power I theta. First e power I theta na unakku theriyum cos theta plus I sin theta e to the power I pi by 3 cos pi by 3 plus I into sin pi by 3 e to the power I pi by 3. So the new complex number new position is z e to the power I theta is equal to 2 root 2 z today value இதோ இருக்கு பாருங்க into cos of minus pi by 4 plus I into sin of minus pi by 4 into e power I theta. நம்மளுடைய ப்ராப்ளம்ல e power I theta எவ்வளவு கொடுத்திருந்தாங்க pi by 3 theta எவ்வளவு கொடுத்திருக்காங்க pi by 3. இத ப்ராடக்ட் பண்ணுங்க cos pi by 3 plus I into sin pi by 3 cos pi by 3 plus I into sin pi by 3 z into e to the power I theta. ஸோ இந்த டெஃபினேஷன்ஸை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 பேஸ்டு கொஸ்டின். ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டி 2 உங்களுக்கு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை காஸ் ஆஃப் தீட்டா 1 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 1 இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா 2 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 2 தட் இஸ் ஈக்குவல் டு வாட் காஸ் ஆஃப் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 plus I into sin of theta 1 plus theta 2. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி 2ல நம்ம இதை படிச்சிருக்கோம். அப்போ இது வந்து theta 1. Now treating minus pi by 4 is theta 1 மாதிரி pi by 4 minus pi by 4 pi by 3 என்னது theta 2. இப்போ இவங்க இந்த ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 2 root 2 into cos of minus pi by 4 plus pi by 3 plus I into sin minus pi by 4 plus pi by 3. That's all. So that is equal to 2 root 2 into cos of LCM எடுத்துடலாமா இந்த minus pi 4 க்கும் 3 க்கும் LCM யாரு 12 LCM எடுத்தீங்கன்னா இங்க 3 ஆல ப்ராடக்ட் பண்ணுவீங்க minus 3 pi இங்க 4 ஆல ப்ராடக்ட் பண்ணுவீங்க 4 pi by என்ன வரும் 12 plus I into sin as it is same LCM 12 எடுக்க போறோம் minus 3 pi இங்க 4 ஆல ப்ராடக்ட் பண்ணா 4 pi by what 12. So that is equal to 2 root 2. That is equal to 2 root 2 into cos of நல்லா கவனிங்க 4 pi minus 3 pi pi by 12 plus I into sin pi by 12. So இங்க என்ன ஆர்குமெண்ட் வருதோ அதே ஆர்குமெண்ட் தான் sin ஓட வரும் இல்லையா. So இது LCM எடுத்ததுக்கு அப்புறம் it is a new position of the complex number. அதாவது இந்த டெஃபினேஷனை பேஸ் பண்ணி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிற இடம் தட் இஸ் இனிஷியல் ஸ்டேஜ் இங்க இருக்கு. ஏன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்முடைய ஆங்கிள் பாருங்க minus pi by 4 நெகட்டிவ் ஆங்கிள் இல்லையா. அதனால நான் வந்து எதுல மார்க் பண்ணிருக்கேன் கிளாக் வைஸ்ல கொண்டு வந்திருக்கேன் minus pi by 4 இந்த ஆங்கிள் வந்து minus pi by 4 இங்க என்ன டைரக்ஷன் பாருங்க இப்படி மார்க் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி இந்த டயக்ராம்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு மட்டும் தான் எக்ஸாம்ல எல்லாம் நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த டயக்ராம் ஏன் போடுறோம் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்றதை நீங்க ஈஸியா புரிஞ்சுங்க. இது இனிஷியல். இப்போ நம்மளுடைய டெர்மினல் ஸ்டேஜ் டெர்மினல்னா இப்போ நாம இருக்க போற கடைசியான இடம் நியூ பொசிஷன். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆரிஜின் அபவுட் அண்ட் ஆரிஜின்ல இருந்து தீட்டா ஈக்குவல் டு பை பை 3 ஆங்கிள் ரொட்டேட் ஆனா த நியூ பொசிஷனுடைய ஆங்கிள் என்னது பாருங்க பை பை 12 பை மீன்ஸ் வாட் 180 by 12 by 12 எவ்வளவு வரும் உனக்கு 15 into 12 is equal to what 180 இல்லையா 15 டிகிரி 15 டிகிரியை கொடுக்கும். அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து 15 டிகிரினா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல லை ஆகும். சும்மா அப்ராக்சிமேட்டா
இந்த இடத்துல இருப்போம் நாம். இது ஒரு இடம் 15 டிகிரியை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது 0 இல்லையா, 0லேருந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபுல்லாக எவ்வளோ கொடுக்கும், 90 டிகிரி கொடுக்கும். அப்போ 15 டிகிரி நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். தட் இஸ் கால்டு வாட், நியூ பொசிஷன். என்னன்னு சொல்கிறீங்க, நியூ பொசிஷன். அதுதான், தட்ஸ் ஆல். அப்போ இந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு இந்த டெஃபினேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 90ல் நோட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டில் சப்டிவிஷன் 2 பேஸ்டு ரிசல்ட். நெக்ஸ்ட் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ராப்ளம்கான ஆன்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா த நியூ பொசிஷன் ஆல்ரெடி இந்த டெஃபினேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பாருங்க, த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z e power i theta அப்படிதான் இருக்கு. இது பாருங்க, இது வந்து சிஸ் ஃபார்ம்ல இருக்கு. we know Euler's formula. Euler's formula equal to e to the power i theta equal to cos theta plus i sin theta இல்லையா. therefore now here the value of theta equal to what, 2 root 2 into e to the power i pi by 12. ஸோ உங்களுக்கு ரீடர் ஆன்சரும் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால நார்மலாக நம்ம சிஸ் ஃபார்மில் எழுதுவோம். சிஸ்லேருந்து இதை ஏன் இந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்திருக்கோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுத்துருக்கிற ரிசல்ட்டே z e to the power i theta, that is called the new position of complex number. இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நார்மலாக இது வந்து நம்ம வந்து ஒரு போலார் ஃபார்மில் இந்த ப்ராப்ளமை டீல் பண்ணோம், ரைட். போலார் ஃபார்மில் டீல் பண்ணதும் இங்கே பாருங்க, இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணேன், ப்ராப்பர்ட்டி நம்பர் 2. போலார் இருக்கு இல்லையா, போலாரில் வந்து ப்ராப்பர்ட்டி 1 2 3 நம்ம படிப்போம். அதில் செகண்ட் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ண இங்கே R1 இருக்கும், இங்கே R2 இருக்கும். நான் R1 R2 சொல்ல, பிகாஸ் R1 R2 மாடுலஸ் வேற ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு தேவையானது காஸ் ஆஃப் தீட்டா. நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 2 R2 கான்ஸ்டன்ட்டாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணும்போது R1 இங்கே எடுத்திருப்பேன், இங்கே R2 எடுத்திருப்பேன். வெளியில் வந்து உங்களுக்கு R1 R2 வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ரிசல்ட் சொல்கிறதுனால R1 R2 எடுத்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இதே ப்ராப்ளமே இங்கே இருந்தே, அதாவது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அனதர் மெத்தட், ஜஸ்ட் இங்கேயே போடுற மாதிரி அனதர் மெத்தட். இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு நல்லா புரியும். பேஜ் நம்பர் சொல்லியிருக்கேன் 90. இந்த கொஸ்டின் வந்தாலே உனக்கு தெரியும், இதை வந்து z e to the power i theta ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். அப்போ இந்த இது ஒரு மெத்தட். அனதர் மெத்தட் இங்கேருந்து டைரக்டாகவே எவ்வளோ இருக்குது, 2 root 2 2 root 2. இந்த ஸ்டெப் நீங்கள் எழுதுவீங்களா, இந்த ஸ்டெப்புக்கான வேல்யூ என்ன, e to the power minus i pi by 4. இது எவ்வளோ, e to the power i pi by 3. Because we know e power i theta equal to cos theta plus i sin theta. E power minus i theta equal to cos of minus theta plus i into sin of minus theta. இல்லையா, e power. அப்போ இது பாருங்க, cos of minus theta plus i into sin of minus theta. திருப்பின்னு சொல்கிறேன், இது ஃபர்ஸ்ட் மெத்தட், இது அனதர் மெத்தட். இதுலேயே நான் டீச் பண்ணி தரேன். இதுக்கான ரிசல்ட் e power minus i pi by 4. இதுக்கான ரிசல்ட் e to the power i pi. இதையே நீங்கள் டைரெக்டாக ப்ராடக்ட் பண்ணால் e to the power minus i into pi by 4 plus என்ன வரும், pi by 3. இதை ரெண்டாக எழுதலாம், மைனஸ் இல்லையா, மைனஸ் i pi by 4 plus i into pi by 3. 2 root 2 e to the power i மட்டும் காமனாக எடுத்திங்கன்னா pi by 3 ஃப்ரண்ட்டில் எழுதுவீங்க, pi by 4 பின்னாடி நெகட்டிவ்ஸ் எங்கே இருக்கு அதை பின்னாடி எழுதுகிறேன் பாசிட்டிவ். இப்போ எல்சிஎம் என்ன எடுப்பீங்க, எல்சிஎம் e to the power i 4 3 4க்கும் 3க்கு எல்சிஎம் என்னது 12. அப்போ இதை 4ஆல் ப்ராடக்ட் பண்ணுவேன் 4 pi, இதை 3ஆல் ப்ராடக்ட் பண்ணுவேன் 3 pi. So that is equal to 2 root 2 e to the power i. 4 pi minus 3 pi is what, pi. That is equal to pi by 12. So இது பார்த்தீங்கன்னா 2 root 2 e to the power i pi by 12. 2 root 2 e to the power i pi by 12. இங்கே இந்த ப்ராப்ளம் வந்து இது எல்லாமே சிஸ் ஃபார்மில் போட்டிருக்கேன். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, இது ஆயிலஸ்லேயே கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எது பெட்டர், உங்களுக்கு நல்லா எது புரியுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன்.